يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله صلوات الله عليكم يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين. புனிதம் நிறைந்த மெஹராஜின் இரவில் நம்மையெல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் நபித்தோர்களை அடிபரலாகக்கூடிய பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அவுலியாக்கள் ஆதாக்கள் மகாக்கள் குதுபுகள் ரஸாபுகள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் பிறவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக. பெருங்கு குறித்தவர்களே, இன்றைய நாள் இந்த பிற 27 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு நாளாக இருந்தது. நபித்துவத்தை வெளிப்படுத்துகின்ற போது சொந்தங்கள் எல்லாம் சூழ்ந்து எதிரிகளாக மாறினார்கள். நபியை புகழ்ந்தவர்கள் எல்லாம் நபியை தூக்கினார்கள். அப்படிப்பட்ட சூழல் தொடங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தால் தள்ளி வைக்கப்பட்டு பெரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நபியும் நபியை சார்ந்தவர்களும் அடைந்து நபிக்கு உறுதுணையாக இருந்த அபூபக்கர் கதீஜா போன்றவர்கள் பக்கபலமாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்தது கவலையின் ஆண்டு, துக்க ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சிரமங்கள் நபிகள் நாயகத்திற்கு வந்தது என்ற செய்திகளை எல்லாம் ஜுமாவிலே இன்று நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நபியவர்கள் உள்ளூரில் தான் நம்முடைய இந்த ஏகத்துவ பேச்சை, ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியூருக்கு சென்றாமல் நாம் இதை பற்றி சொல்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு சென்றால் அங்கும் நபியவர்களுக்கு துன்பம் தான் கொடுத்தார்கள். யாரும் நபியவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கவில்லை. வந்தவர்களை விரட்டி அடித்தார்கள், சிறுவர்களை கொண்டு கல்லால் அடித்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் இந்த ஜும்மாவிலே விரிவாக பார்த்தோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட துக்கத்திலே இருக்கின்ற பொழுது உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் எல்லாம் வல்ல இறைவன் ஜிப்ரீலை அனுப்புகின்றான். ஜிப்ரீல் வந்து நபி அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய சலாமை எண்ணி வைத்து அல்லாஹ் நபியை அழைத்து அந்த தகவலை சொல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். நபியை நாயகமே, கவலைப்படாதீர்கள் நாயகமே, உங்களை அல்லாஹ் அழைத்து வர சொன்னால் உங்களை பார்த்து ஆசைப்படுகின்றான், நேரடியாக உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படக்கூடிய அந்த விஷயத்தை ஜிப்ரீல் சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஆனந்தப்பட்டார்கள். பேரானந்தத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலிருந்து அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மக்காவுக்கு வந்து புராக் என்ற வாகனத்திலே, மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய வாகனம் புராக் என்ற வாகனத்திலே தரைவழி பயணமாக மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்லக்கூடிய வழியிலே ஏராளமான பாக்கியம் நிறைந்த இடங்களை எல்லாம் ஜிப்ரீல் நபிகள் நாயகத்திற்கு காண்பித்துக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு வழியிலேயும் பல இடங்கள் நபிகள் நாயகம் இறங்கி சொல்லுவார்கள் என்பது வரலாறு. அந்த பாக்கியமான இடங்களில் இறங்கி சொல்லுவார்கள்.
இன்று நம்ம பார்க்கிறோம், பாக்கியமான இடங்கள் என்று வந்துவிட்டாலே சில பேருக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிருது. இறைநிலத்தர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடம் பாக்கியமான இடம், பள்ளிவாசல்கள் பாக்கியமான இடம், எங்கெல்லாம் நபியை புகழ்ந்து படிக்கப்படுகிறதோ அதெல்லாம் பாக்கியமான இடம். இப்படி பாக்கியமான இடங்கள் என்று இஸ்லாம் நமக்கு அருமையாக அறிமுகப்படுத்துகின்றது. நபியவர்கள் மேராஜரிய பயணத்திலே தூர்சினாமலை இது போன்ற பாக்கியமான இடங்களை சுற்றி நபியவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த இடத்திலே நபியவர்கள் 2 ரக்காயத்துகள் தொழுதார்கள் என்பது வரலாறு. அன்பு குறித்தவர்களே, அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டாங்க. மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு வந்தார். பைத்துல் முகத்தஸில் நபிகள் நாயகம் உள்ளே நுழைவதற்கு முன்பு அத்தனை நபிமார்களும் வரிசையில் நிற்கிறார்கள். நபியவர்கள் நுழைவதற்கு முன்பே எல்லா நபிமார்களும் நபியை எதிர்பார்த்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் சத்திலே வரிசையாக இருக்கிறார்கள். ஜிப்ரீல் வந்தாங்க, நாயகமே எல்லாம் ரெடியா இருக்காங்க, நீங்க வந்து சொல்ல வைங்க. யாருக்கு? எல்லா நபிமார்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல வைக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இமாமாக நின்றார்கள். அத்தனை நபிமார்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று சொல்ல வைத்தார்கள். இது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்று செல்லக்கூடிய வழிகள் பல அதிசயங்களை பார்த்தார்கள். சென்றவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தொழ வைத்தார்கள். தொழ வைத்த பிறகு அங்கிருந்துதான் பின்னொழி பயணம். நபிகள் நாயகம் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த பயணம் அங்கிருந்து தொடங்குகிறது. இங்க மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு புராக் என்ற வாகனத்தில் சென்ற நாயகம் பைத்துல் முகத்தஸிலிருந்து அல்லாஹ்வை 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பெறுவதற்காக ரஃப் என்று சொல்லக்கூடிய வாகனம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ரஃப் என்ற வாகனம் என்று சொன்னால் என்ன? நம்ம ஒரு இடத்துல நின்னா போதும், அது நம்மளை கூட்டிட்டு போகும். லிப்ட்ல நம்ம மகாலுக்கு எல்லாம் போன என்ன பெரிய லிப்ட் எல்லாம் இருக்கும், அந்த இடத்துல நின்றுதான் போதும், அதை நம்மளை தூக்கிட்டு போயிடும். உயர்வான இடத்திற்கு நபிகள் நாயகத்தை அழைத்து செல்வதற்கு ரஃப் என்ற வாகனத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றார். அந்த வாகனத்திலே ஜிப்ரீலோடு நபிகள் நாயகம் பயணிக்கிறார்கள். 7 வானங்களை கடந்து ஒவ்வொரு வானங்களிலும் நபிமார்களை பார்க்கிறார்கள். 7 வானங்களை கடந்து நபியவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்திலே பல அத்தாட்சிகளை நபியவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள், சொர்க்கத்துடைய அந்த சந்தோஷமான மாளிகைகளை பார்க்கிறார்கள், நரகத்துடைய வேதனைகளை பார்க்கிறார்கள். போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல விவசாயம் பண்றாங்க. அதாவது நெல்ல போடுறாங்க, உடனே அது பயிராகுது, உடனே அறுவடை செய்யறாங்க. போட்ட உடனே செகண்ட்ல நடக்குது, போட்ட உடனே கதிர்கள் உருவாகுது, அறுவடைக்கு தயாராகிறது, உடனே அறுவடை செய்யறாங்க. அறுவடை செய்த உடனே மீண்டும் அது முளைக்கிறது, மீண்டும் அறுவடைக்கு தயார், வெட்ட மீண்டும் அறுவடைக்கு தயாராகிறது. அதிசயம். நபி கேட்டாங்க, என்னப்பா இது? உடனே விவசாயம் நடக்குது, உடனே அறுவடை நடக்குது. நபிகிட்ட சொன்னாங்க, ஜிப்ரீல், இது ஜிஹாது செய்தவர்களுக்காக அல்லாஹ் ஒன்றல்ல 2 அல்ல 700 மடங்கு நன்மைகளை கொடுப்பான் என்பதை இந்த உதாரணம் நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணித்தவர்களுக்காக கொடுக்கக்கூடிய நன்மைகளின் எடுத்துக்காட்டு. அதே போன்று ஒரு இடத்துல பாக்குறாங்க, சில பேருடைய உதவிகள் நெருப்பு கத்தரிக்கோளால் வெட்டப்படுகிறது. சாதாரண கத்திரிக்கோளுக்கு பயம் இருக்கும், நெருப்பு கத்திரிக்கோளால் உடல்கள் வெட்டப்படுகிறது. காரணம் என்ன? அதை கேட்கிறாங்க, ஜிப்ரீல், இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறாங்களே, இதனால் இவர்களுக்கு நெருப்பு கத்திரிக்கோளை கொண்டு வெட்டப்படுகிறது உடல்கள். நபிகள் நாயகத்திடத்தில் ஜிப்ரீல் சொல்வார்கள், இவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது வளர்ச்சிகளை பரப்பியவர்கள், பித்னாக்களை செய்தவர்கள், குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள், இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்று சொன்னார்கள். சில மனிதர்களுடைய கருத்துக்களை நெறித்து அவர்களை சாகரிக்கப்படுகிறது. நபியவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஜிப்ரீல் கேட்பாங்க, ஜிப்ரீல், என்ன கொடுமை இது? எதனால் இவர்களுக்கு இந்த வேதனை? நபியிட்ட ஜிப்ரீல் சொல்வாங்க, இவர்கள் பிரிவினை செய்தவர்கள், சண்டை மூட்டி விட்டவர்கள், ஒரு குடும்பத்திலும் ஒரு பொதுவான நிர்வாகத்திலும் பிரிவினை செய்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்கள், எனவே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்று நபிகள் நாயகத்திடத்திலே ஜிப்ரீல் சொல்வார்கள். அதே போன்று சில மனிதர்களை பார்ப்பாங்க, உடல் மனித தோற்றத்திலே இருக்கும், முகம் பன்றியின் தோற்றத்திலே இருக்கும். உடல் மனித தோற்றம், முகமும் பன்றியின் தோற்றம். நபிகள் நாயகத்திடத்திலே ஜிப்ரீல் சொல்வார்கள், நாயகமே, இவர்கள் பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. சில பெண்களை பார்த்தார்கள், அவர்கள் சப்தம் விட்டால் நாய் பிழைப்பதை போன்றிருக்கிறது, அவர்களுடைய சப்தம் நாய் பிழைப்பதை போன்றிருக்கிறது. ஜிப்ரீல் காரணத்தை சொன்னார்கள், இந்த பெண்கள் எல்லாம் கணவனிடத்திலே மோசமாக நடந்து கொண்டவர்கள், கணவனிடத்திலே
மொத்தமாக நடந்து கொண்ட பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நபிகள் நாயகத்திற்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. ஒரு சில நபர்களை பார்த்தாங்க, மலக்குமார்கள் கற்களை கொண்டு நெத்தியிலே அடிக்கிறாங்க. நெத்தியில அடிக்கிறாங்க, மண்டை அப்படியே ரெண்டா பிறந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது. அவர்கள் அந்த இடத்துல உடனே மோசாகிறாங்க. மீண்டும் அவர்களுக்கு அதே போன்று உருவம் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் மலக்குமார்கள் கற்களை கொண்டு நெத்தியில அடிக்கிறாங்க, மண்டை உடைகிறது, ரத்தம் பீரிட்டு வெளியே வருகிறது. கடுமையான வேதனை. கேட்டால் என்ன வேதனை இது? யாருக்கு இந்த வேதனை? நபிகள் நாயகத்தினர் ஜிப்ரீல் சொன்னார்கள், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சஜிதா செய்யாத மக்கள், தொழாத மக்கள், அல்லாஹ்வை சஜிதா செய்யாத, இறைவனுக்காக வழிபடாத, தொழுகையிலே ஆர்வம் இல்லாத, தொழுகையிலே பொறுப்போக்காக இருக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை நபிகள் நாயகத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டது. புறம்பேசி தெரிந்தவர்களுக்கு தனது கதைகளை வெற்றி அவர்களே சாப்பிட்டுக் கொள்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு நபி கேட்கின்றவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல், இவர்களெல்லாம் புறம்பேசி தெரிந்தவர்கள் நாயகமே, இவர்களுக்கு இவர்களுடைய கதைகள் தான், இவர்களுடைய உடலில் உள்ள கதைகள் தான் இவர்களுக்கு உணவு என்று ஜிப்ரீல் சொன்னார்கள். நிறைய செய்திகளை நபியவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் இப்படி சொர்க்கத்தையும் நரகத்தையும், சொர்க்கத்துடைய காட்சிகளையும் நரகத்துடைய காட்சிகளையும் அதாபுகளையும் வேதனைகளையும் எல்லா அத்தாட்சிகளையும் நபிகள் நாயகம் பார்த்துவிட்டு கடைசியாக ஜிப்ரீல் நபிகள் நாயகத்தை அழைத்து சென்றவர்கள் ஒரு இடத்துல அப்படி நிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு நபியை பார்த்து சொன்னாங்க, நாயகமே, இதுக்கு மேல ஒரு அடி என்னால வைக்க முடியாது. சிதறத்துல் முன்தஹா, சிதறத்துல் முன்தஹா, அந்த இடத்தில் நின்று ஜிப்ரீல் சொன்னார்கள், நாயகமே, இதற்கு மேல் ஒரு அடி வைத்தால் நான் கருகி சாம்பலாகி விடுவேன். இதற்கு மேல் வருவதற்கு எனக்கு அனுமதி இல்லை நாயகமே. இதற்கு மேல் நீங்கள் மட்டும் தான் செல்ல முடியும். யாருமே போகாத இடத்திற்கு நீங்கள் மட்டுமே செல்ல முடியும். இறைவனை தரிசிக்கக்கூடிய இடம் இது. இதற்கு மேல் நீங்கள் இறைவனை நேரடியாக பார்க்கலாம், நேரடியாக சந்திக்கலாம், நேரடியாக உரையாடலாம். இந்த இடம் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட இடம். நீங்களால் உள்ளே நுழைய முடியாத நாயகமே, நீங்கள் உள்ளே செல்லுங்கள் நாயகமே. உலகத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், அவ்வளவு சிரமப்பட்டீர்கள் நாயகமே. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நாயகமே, அருமையான மகிழ்ச்சியான தருணம் நாயகமே. இந்த ஜிப்ரீல் வழி அனுப்புவார்கள். அழைத்து வந்த ஜிப்ரீல் ஒரு இடத்துல நின்றுவிட்டு, இதற்கு மேல் என்னால் வர முடியாது, இதற்கு மேல் நீங்கள் மட்டுமே செல்ல முடியும் என்று நபியுடைய உயர்ந்த அந்தஸ்தை அந்த இடத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துள்ளார். இப்ராஹிம் கலீலுல்லாஹ், இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தன் நண்பனாக சொன்னார். என்னுடைய நண்பன். மூசா கலீலுல்லாஹ், மூசா அல்லாஹ்விடத்தில் பேசியவர். ஆனால் அதற்கும் மேலே முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தவர்கள், கண்கூடாக பார்த்தவர்கள், அல்லாஹ்வை பார்த்த வாக்கியம் பெற்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத வாக்கியம் இந்த மேராஜிலே, இந்த புனித இரவிலே அல்லாஹ் கொடுத்தான். இந்த புனித இரவிலே அல்லாஹ் கொடுத்தான். நபிகள் நாயகம் இப்ராஹிம் நண்பனாக இருந்தார்கள், மூசா பேசக்கூடியவராக இருந்தார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை பெற்றார்கள். அது ரஜப 27 நடந்த நிதர்சன உண்மை. அன்பானவர்களே, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. ஜிப்ரீல் நின்று விட்டார்கள். அடுத்து நேரடியாக அல்லாஹ்விடத்திலே உரையாடக்கூடிய தருணம் தான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நெருங்கி விட்டார்கள். அல்லாஹ்வை பார்த்து விட்டார்கள். பார்த்த பரவசத்திலே நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்தஹிய்யாத்து லில்லாஹ் வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். நபியை பார்த்தது முதல்ல சொன்ன வார்த்தை இதுதான், அத்தஹிய்யாத்து லில்லாஹ். முதல்ல காணிக்கை, அத்தஹிய்யாத்து லில்லாஹ் வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். இது என்ன அர்த்தம்? பொதுவாக அமல்கள் என்றால் வணக்க வழிபாடுகள் 3 விதமா இருக்குது. ஒண்ணு நாமால் சொல்லக்கூடிய வணக்கம், உடலால் செய்யக்கூடிய வணக்கம், அதே போன்று பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய வணக்கம். இப்ப அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செய்யறோம், தஸ்பீஹ் செய்யறோம், சுப்ஹானல்லாஹ் ஓதுறோம், இதெல்லாம் நாமால் செய்யக்கூடிய வணக்கம். தொழுகிறோம், இது உடலால் செய்யக்கூடிய வணக்கம். நோன்பு வைக்கிறோம், இது உடலால் செய்யக்கூடிய வணக்கம். ஜகாத் கொடுக்கிறோம், சதகா செய்யறோம், இது பொருளாதாரத்துடைய வணக்கம். ஆக மொத்தம் எல்லாமே வழிபாடுகள் தான். நபிகள் நாயகம் அல்லாஹ்வை பார்த்தவுடனே அந்த பரவசத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். யா அல்லாஹ், நாவால் செய்யக்கூடிய அத்தனை வழிபாடுகளும், உடலால் செய்யக்கூடிய அத்தனை வழிபாடுகளும், பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய அத்தனை வழிபாடுகளும் உனக்கே காணிக்கை செய்கின்றேன். எல்லாம் உனக்கு தான். அல்லாஹ்வை பார்த்த பரவசத்தில் நபியவர்கள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்னு சொன்ன அந்த சந்தோஷம் அல்லாஹ் உடனே சொன்னான் நபியை பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு.
நபியை பார்த்து அல்லாஹ் சலாம் சொன்னா, நேரடியாக நபியை பார்த்தார்கள். ஒரு காதலன் இன்னொரு காதலனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய தருணம் அது. நேரடியாக அல்லாஹ்வை பார்த்து அத்தஹியாத்து சொல்ல, அல்லாஹ் நபியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியே, நபியே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அல்லாஹ் சொன்னா. இப்ப என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இரண்டு காதலர்கள் சந்திக்கின்ற பொழுது, அல்லது இரண்டு இணைபிரியாத நண்பர்கள் சந்திக்கின்ற பொழுது, அல்லது இரண்டு நெருங்கிய உறவுகள் சந்திக்கின்ற பொழுது, நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கிறாங்க வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க, பேசுவார்கள் பேசுவார்கள் பேசுவார்கள். அந்த பேச்சின் இடையில எந்த சிந்தனையும் வராது. பேசும்போது என்ன செய்ய மாட்டோம், அத்தா அம்மாவை நினைக்க மாட்டாங்க, வேற யாராவது குடும்ப வச்சுக்கிறவோ பொருள் எதையுமே நினைக்க மாட்டாங்க. இரண்டு காதலர்கள் அன்பர்கள் சந்திக்கின்ற பொழுது எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைகள் தான் நபியவர்கள் இருந்தார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வஸ்ஸய்யிபாத்து நபி சொல்ல, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று அல்லாஹ் சொல்ல, இப்படி உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நபியவர்கள் அந்த நேரத்திலும் நம்மை நினைத்தார்கள், பாவிகளான இந்த உம்மத்தை நினைத்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். உடனே நபி சொன்னாங்க, அல்லாஹ் என் மேல மட்டும் என்ன சலாம் வேணா, என் உம்மத்துக்கு இந்த சலாத்தை கொடு, என் மேல மட்டும் நிப்பாட்டிடாத, இந்த சலாத்தை என் மீது மட்டும் பிரிச்சுக் கொள்ளாதே, என் உம்மத்திற்கும் உன்னுடைய சலாம் வேண்டும். அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும் அலா இபாதில்லாஹி சாலிஹீன் சாலிஹான நல்லடியார்கள் மீதும் ரப்பே உன்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று நபி சொல்றாங்க. எப்படிப்பட்ட உரையாடல், அல்லாஹ்வை சந்தித்த தருணம். அந்த தருணத்திலும் நபியவர்கள் நம்மை மறக்கவே இல்லை. நம்மை மறக்காமல் இந்த உம்மத்திற்காக சலாத்தை வாங்கி தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆச்சரியமான இந்த உரையாடலை பார்த்த மலக்குமார்கள் சொன்னார்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வஸ்ஸய்யிபாத்து நபி சொல்ல, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று அல்லாஹ் சொல்ல, நபியவர்கள் நம்மை நினைத்து அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன் என்று சொல்ல, இதை பார்த்து மலக்குமார்கள் கண்டு வியந்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை. ஒரு அத்தஹியாத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது, நபியுடைய வார்த்தை இருக்கிறது. இதை கண்டு மகிழ்ந்த வியந்த மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை. ஒட்டுமொத்த அத்தஹியாத்தும் அல்லாஹுவும் ரசூலும் மலக்கும் சொன்ன வார்த்தைகள். இது நாம் தொழுகையில் ஓடுகின்ற ஒரு சிந்தனை வர வேண்டும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்று சொல்கின்ற பொழுது இது நபி சொன்ன வார்த்தை, நாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொல்கின்ற பொழுது இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நாம் வருகிறோம். அஸ்ஸலாமு அலைனா இது மீண்டும் நமக்காக நபி சொன்ன வார்த்தை என்று நாம் அந்த சிந்தனைகளுக்கு தொழுகையில வரணும். அன்பானவர்களே, இது எல்லாம் முடிஞ்சிட்டு அல்லாஹ் ரொம்ப நேரம் உரையாடுறாங்க, ரொம்ப நேரம் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. திரும்பி போகணும். பொதுவா ரிட்டர்ன் போகும்பொழுது ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல. நம்ம பிரியமானவங்க நம்மளை விட்டு பிரியும் பொழுது என் ஞாபகார்த்தமா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி தன்னுடைய நேசருக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? தொழுகையை கொடுத்தான். 50 நேர தொழுகையை நபிகள் நாயகம் திரும்புகின்ற பொழுது அன்பளிப்பாக கொடுத்து அல்லாஹ் அனுப்பின, நபியே இந்த தொழுகையை நீங்கள் அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உம்மத்திடத்தில் இந்த தொழுகையை கொடுங்கள். பொதுவாக முந்தைய நபிமார்கள் எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அந்த நபியிட்ட போய் சொல்லுவாங்க, அந்த நபி அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கி தருவாங்க. ஆனா இந்த உம்மத்துக்கு அப்படி இல்லை. தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகை நேரடியாக அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்படிப்பட்ட மிக உன்னதமான அன்பளிப்பு நபியவர்கள் வாங்கி வர்றாங்க. வாங்கி வருகின்ற பொழுது இடையிலே வானத்திலே மூசா நபியை சந்திப்பார்கள். மூசா நபி கேட்பாங்க, நபியே அல்லாஹ்வை பாத்தீங்களா, பேசுனீங்களா? அல்லாஹ் என்ன கொடுத்தான்? தொழுகையை கொடுத்தான். எவ்வளவு கொடுத்தான்? 50 நேர தொழுகையை கொடுத்தான். மூசா சொன்னாங்க, 50 நேரம் என்பது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், 50 நேரம் எல்லாம் அவங்க உம்மத்து சொல்லுறாரு, போய் குறைச்சிட்டு வாங்க. நபிகள் நாயகம் சென்றார்கள், அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். 50ஐ 45ஆக குறைத்து மீண்டும் வருகிறார்கள். மூசாவை சந்திப்பார்கள். மூசாவை சொல்வார்கள், நாயகமே இந்த 45 உங்க உம்மத்து சொல்லுகிறார்கள், போங்க குறைச்சிட்டு வாங்க. மீண்டும் செல்வார்கள், 5ஆக குறைப்பார்கள். 5 குறைத்து இறுதியிலே 5 நேர தொழுகையோடு நபியவர்கள் மூசாவை சந்திக்க வருகின்ற பொழுது மூசா அப்பையும் சொல்வார்கள், நபியே வேணா நாயகமே, 5 வருஷம் கூட இந்த உம்மத்து சொல்லுகாது, நம்மளை பற்றி அவங்க தெரிந்து வச்சிருக்காங்க, 5 வருஷம் கூட இந்த உம்மத்து சொல்லுகாது நாயகமே அப்படின்னு சொன்ன பொழுது நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மூசாவிடத்திலே, இல்லை இல்லை, இதற்கு மேல் என் அல்லாஹ்விடத்திலே போய் அவன் கொடுத்த அன்பளிப்பை இதற்கு மேல் குறைப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது நபி சொன்னாங்க.
எனக்கு வெட்கமாக இருக்கிறது. 50 கொடுத்தால் 5ஆக குறைத்து விட்டால் மீண்டும் போய் கேட்பதா, மீண்டும் போய் குறைப்பதா, எனக்கு வெட்கமாக இருக்கிறது மூசாவே என்று நபி அவர்கள் ஒதுங்குகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னார், யா நபி அல்லாஹ், என்னுடைய நேசரே, அல்லாஹுடைய நபியே, அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உங்கள் உம்மத்தினர்கள் 5 தொழுதால் போதும் 50 நன்மையை தந்து விடுகின்றேன். தொழுவதோ 5 தான், ஆனால் கொடுக்கக்கூடிய நன்மை 50ஆக நான் தருகிறேன் என்ற சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப நபி அவர்கள் இந்த மேராஜிலே நமக்கு அன்பளிப்பாக வாங்கி வந்தது என்ன தெரியுமா? தொழுகை. இந்த தொழுகை தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மேராஜ். நபி அவர்கள் எப்படி அல்லாஹ்வை சந்தித்தார், அந்த தினத்தை மேராஜிலே தினமாக இந்த சமூகம் கொண்டாடுகின்றதோ, தொழுகை கிடைத்த இந்த நாளை சமூகம் கொண்டாடுகிறதோ, அதுபோன்று ஒவ்வொரு மனிதனும் 5 நேர தொழுகையை தொழுது கொண்டாட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். தொழுதுதான் இந்த மேராஜை நாம் ஹயாத்தாக்க முடியும். தொழுகை இல்லாமல் எந்த மனிதனுக்கும் வெற்றி இல்லை. தொழுகைதான் எல்லா நேரங்களிலும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா மகிழ்ச்சியும் தக்க வைத்துக் கொள்ளும், கஷ்டங்களை நீக்கும், மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளும். தொழுகாம நம்ம எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. குறிப்பாக வாலிபர்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கீங்க, இந்த வயசுலயே தொழுகை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். 7 வயதானால் தொழுகைக்கு பழக்கணும், 10 வயசாகி தொழுகுன்னா தொழுகைக்கு அடிக்கணும்னு சொன்னாங்க. 7 வயதாகும் பொழுது தொழுகைக்கு பழகின்ற பொழுது தொழுகையுடைய சூடாக்கள், தொழுகையுடைய விதங்கள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தொழுகையுடைய அந்த முக்கியத்துவத்தை அறிந்து நாம் வாழ்கின்ற பொழுது இந்த உண்மையான மேராஜுடைய அந்த தத்துவம் நம் வாழ்க்கையிலே வந்துவிடும். அன்புக்குரியவர்களே, இப்ப நம்ம யோசிக்கணும், நபிகள் நாயகம் மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் நீண்ட தூரம் பயணித்தார்கள். அங்கிருந்து 7 மாதங்களை கடந்து அரசியல் அல்லாஹ்வுடைய தரிசனம் பெற்றார்கள். நிறைய செய்திகளை இடையில சொல்றவங்க பல அத்தாட்சிகளை பார்த்தார்கள். இதற்குள்ள என்ன தேவைப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய பயணம் எத்தனை நாட்கள் தேவைப்படும், எத்தனை மாதங்கள் தேவைப்படும்? இப்ப நம்ம படுத்திருக்கிறோம், படுத்து எழுந்திருக்கின்ற பொழுது அந்த படுக்கையில ஒரு சூடு இருக்கும், உட்கார்ந்து சூடா இருக்கும்ல, அந்த சூடு எவ்வளவு நேரம் இருக்கும்? 1 மாசம் இருக்குமா? படுத்தா எழுந்த உடனே ஒரு சூடு அந்த பெட்ல இருக்கும். அந்த சூடு ஒரு 2 நிமிஷம் இருக்கிறது அதிகம். ஆனா கண்டிப்பா அந்த படுக்கையில் யார் படுத்தாலும் யார் அமர்ந்தாலும் அந்த இருக்கையில் கண்டிப்பா ஒரு சூடு இருக்கும். குறைந்தபட்சம் 2 நிமிஷமாக இருக்கும். நபியவர்கள் இவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டார்கள். அவர்கள் படுத்திருந்த படுக்கையின் சூடு தணிவதற்குள்ளே ரிட்டர்ன் ஆயிட்டார்கள். இதுதான் ஆச்சரியம். நபியவர்கள் படுத்திருந்த அந்த படுக்கையின் சூடு தணிவதற்குள்ளே அவர்கள் மீண்டும் வந்துவிட்டார்கள் என்றால் எவ்வளவு குறுகிய நேரத்தில் எவ்வளவு பெரிய பிரமாண்டத்தை எல்லாம் காண்பித்து கொடுத்தார். யோசிக்கும் பொழுது சந்தேகம் வரும், இது எப்படி சாத்தியப்படும்? நம்ம அறிவுக்கு எட்டாது. இது அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குவத், இதெல்லாம் சாத்தியப்படும். சுலைமான் நபி காத்துல பறந்து போனாங்க அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனா இப்ப பிளேட் பறக்குது காத்துல, அப்ப சந்தேகம் அல்ல. அறிவியல் தோற்று போனது இஸ்லாத்திடத்தில். எல்லா அறிவியலும் தோற்று மண்டிகிட்டு நிற்கிறது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால். அபாபிலை கொண்டு யானை படைகள் அல்லாஹ் கொலை செய்த அபாபில சிட்டுக்குருவி மாதிரி ஒரு சின்ன பறவை, அதனுடைய அழகு எவ்வளவு ரொம்ப பெருசா இருக்கும். அதுல அதனுடைய வாயில வைக்கக்கூடிய கற்கள் எவ்வளவு இருக்கும், ரொம்ப கடுகளவு இருக்கும். அந்த கடுகளவு உள்ள கற்களை வானத்திலிருந்து அதை கீழே போடுது, யானைகள் பொசுங்கியது வரலாறு. எவ்வளவு பெரிய யானை, அந்த யானையை அடிப்பதற்கு அந்த பெரும் படையை கொடுக்கல. அவாவில் என்ற சின்ன சின்ன பறவைகள், அந்த பறவைகளுடைய அழகிலே சின்ன சின்ன பொறிக்கற்கள் இருந்தது. அந்த கற்களை போடுகின்ற பொழுது யானை செதறி போனது என்பது வரலாறு. கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. இப்ப பாக்குறோம், துப்பாக்கி எடுத்து யானை சுட்டா துப்பாக்கி எவ்வளவு சிறுது, அது உள்ள தோட்டா எவ்வளவு சிறுது. அந்த சின்ன தோட்டா அவ்வளவு பெரிய யானைய மோட்டாக்கி இருக்கு. அது அறிவியலை நாம் பார்த்து நம்ம என்ன செய்ய யோசிக்கிறோம். ஆனால் அந்த அறிவியலே தொட்டு போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை இருந்தது. அதுபோன்றுதான் நபிகள் நாயகம் அந்த படுக்கையிலே உறங்கியவர்கள் எழுகின்ற பொழுது ஒரு சூடு இருக்குமே, அந்த சூடு தணிவதற்குள் வந்தார்கள் என்றால் நபியவர்கள் எழுந்த பிறகு இந்த உலகத்தின் இயக்கத்தை அல்லாஹ் அப்படியே நிறுத்திவிட்டார். அப்படியே உலகம் சம்பித்து போனது. ஏன் சம்பித்து போச்சு? பஞ்சாப்ல விவசாயிகள்லாம் ஏர் உழுதுட்டு இருக்கும் பொழுது காலையில போனவங்க ஏர் உழுதுகிட்டே இருப்பாங்க. உழுதுகிட்டே இருக்கும் பொழுது பசி வந்துடும், கடுமையான பசி வந்துடும். மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல மோர் கணக்கு வெண்ணெயெல்லாம் எடுத்து ரொட்டி எல்லாம் தொட்டு அவங்க கொண்டு வருவாங்க.
பொதுவா அந்த பெண்கிட்ட மூக்குத்தி போற பழக்கம் இருக்கும், மூக்குத்தி போற பழக்கம் இருக்கும். இவங்க பசியில கழிப்பட அப்படியே ஏறு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏறு உணவு கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, வாரியில அவங்க உணவுகளை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பகல் வெளிச்சத்தில், சூரிய வெளிச்சத்திலே, சூரியன் நடுவுச்சியில இருக்கின்ற பொழுது அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த உணவு நடந்து வருகின்ற பொழுது அவர்கள் மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய அந்த மூக்கத்திலே அந்த சூரிய கதிர்கள் பெற்று இந்த கணவன்மார்களுக்கு என்ன செய்யுமா, அது பூசுமாமா. இந்த சூரிய கதிர்கள் பெற்று அவங்களுக்கு அது அடையாளம், மனைவி வந்துட்டாங்க. மனைவி வந்த அந்த அடையாளத்தை, அந்த மனைவி வந்த அந்த சூழலில் உடனே என்ன செய்வாங்கன்னா, ஏறு உழுதவர்கள் எல்லாம் அந்த ஏறு அந்த கலப்பை கீழே போட்டுருவாங்க, அப்படி சாப்பிடுவாங்க. பசி அப்படி செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு மனைவியை பார்க்க செல்வார்கள், உணவை சாப்பிட செல்வார்கள். இத மாதிரி தான் அல்லாஹ் ஹபீபை பார்க்க ஆசைப்பட்டான். நபியை நேரடியாக தன்னுடைய திருக்காட்சியை நபிக்கு காண்பிக்க ஆசைப்பட்டான். நபியவர்கள் மெஹராஜுடைய பயணத்தை மேற்கொண்ட பொழுது நபிக்காக வேண்டி நபியை பார்த்த அந்த தருணத்திலே இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் எல்லாம் நிறுத்திட்டான், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். நேரடியாக நபிகிட்ட பேசுறாங்க, இந்த நபிக்காக வேண்டித்தானே இந்த உலகம், இந்த நபிக்காக வேண்டித்தானே இந்த அரசு, இந்த நபிக்காக வேண்டித்தானே இந்த சொர்க்கம், இந்த சொர்க்கம் மட்டுமல்ல அத்தனை அருள் கொடைகளும் இந்த நபிக்காக. நபியே, உங்களை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன். ஒட்டுமொத்த உலகம் நபிக்காக என்று சொன்னால் அந்த நபியை சந்திக்கின்ற போது ஒட்டுமொத்த உலகத்தின் இயக்கத்தை அல்லாஹ் நிறுத்தி வைத்தான். எனவேதான் அந்த சூடு தனிவதற்குள்ள நபி வந்துட்டாங்க. உலகமே இயக்கத்தின் நிப்பாட்டிதான் அல்ல. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த உன்னதமான பயணம். இந்த பயணத்துடைய தத்துவங்கள் நிறைய சொல்லலாம். முதல் விஷயம் என்னன்னா, நபி அவர்களை அல்லாஹ் நேரடியாக சந்தித்து பேச ஆசைப்பட்டார். எப்பயுமே நபியிட்ட ஜிப்ரீல் மூலமா, ஒரு மலக்கின் மூலமா அல்லாஹ் சொல்லி அனுப்புவான், அந்த மலக்கு நபியிட்ட சொல்லுவாங்க. மேராஜ் அப்படி இல்ல, ஜிப்ரீல் ஒரு இடத்துல நின்றுட்டாரு, நேரடியாக நபியிட்ட பேச ஆசைப்பட்டான். நேரடியாக நபியிடத்திலே பேச வேண்டும் என்ற அந்த ஆசையின் வெளிப்பாடுதான் இந்த மேராஜுடைய பயணம். அதே போன்று அல்லாஹ் நபியை பற்றி சொல்கின்ற பொழுது ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தார்களுக்கு அருள்படை என்று அல்லாஹ் சொல்றானே, நபியவர்கள் ஹயாத்தாக இந்த உலகத்திலே அந்த நபியவர்கள் வாழ்ந்த காலத்திலே, அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எல்லோரையும் பார்த்தார்கள். வானத்தில் உள்ள மலக்குமார்கள் நபியை பார்க்கல, எல்லோரும் பார்த்தார்கள். எல்லோருக்கும் நபியை பார்க்கக்கூடிய நசீபை கொடுத்தான்னா வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கும் அந்த நசீபை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான்னா உலகத்திலே நபியை பார்த்த எல்லா மக்களை போன்று வானத்திலே உள்ள மலக்குமார்களும் நபியை பார்க்க வேண்டும் என்பதற்காக நபியை அழைத்து சென்ற பயணம் தான் மேராஜுடைய பயணம். ஒரு கட்டத்துல மலக்குமார்கள் அல்லாவுடைய அரசின் சுத்திதான் இருப்பாங்க, ரொம்ப அல்லாவுக்கு நெருக்கமா இருப்பாங்க. அவங்க உள்ளத்துல இப்படி வந்துடக்கூடாது, நான் தான் மலக்குமார்களாக நாம் தான் ரொம்ப இறைவனுக்கு நெருக்கமானவர் என்ற பெருமிதம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மலக்குமார்களே வர முடியாத இடத்திற்கு நபி அல்லாஹ் அழைத்து சென்றார். மலக்குமார்களே, உங்களை விட முகம்மது எனக்கு ரொம்ப பிடித்தவர், உங்களை விட முகம்மது எனக்கு ரொம்ப பிடித்தவர். இன்னும் சொல்ல போனால் மேராஜனுடைய படிப்படையில் இப்படியும் சொல்வார்கள், மற்ற காப்பிர்கள் எல்லாம் ஆசை வார்த்தைகளை கூட்டி சொன்னாங்கல்ல, காசு தரட்டா, பணத்தை தரட்டா, நல்ல பொண்ணு, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்தான்னு கேட்டாங்கல்ல. அப்ப அல்ல என்ன செஞ்சா, நபிய நாயகமே, அழிந்து போகக்கூடிய இந்த சொத்துக்களை கொண்டு, அழிந்து போகக்கூடிய பதவிகளை, அழிந்து போகக்கூடிய பெண்களை சொல்லி உங்களை ஆசை வார்த்தைகளை கொண்டு உங்களை கவர்த்த பார்க்கிறார்கள் நாயகமே. இது என்ன, உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் அழிந்துவிடும், ஆறுங்கள் நாயகமே, என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள் நாயகமே, அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று நபியவர்களை அல்லாஹ் அழைத்து சென்ற பயணம் தான் இந்த மேராஜுடைய பயணம். உலகத்திலே கஷ்டப்பட்ட நபிக்கு ஆறுதலாக இருந்த பயணம் தான் இந்த மேராஜுடைய பயணம். கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு விதம் ஒரு பேச்சு இருக்கு, என்னன்னா, ஈசா நபி 4வது வானத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள மத்தியில் என்ன பேசுனா, எங்க நபிதான் உயர்ந்தவங்க, 4வது வானத்துல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விதமான திருமணம் அவங்கள்ட்ட இருக்குது. அப்ப நபி என்ன செஞ்சாங்க, மேராஜுடைய பயணத்தை ஏற்பாடு செய்து அவர் 4வது வானத்தில் தான் இருக்கிறார், முகம்மது 4 அல்ல 7ஐயும் தாண்டி அரிசிலே நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்து எல்லா நபிமார்களையும் விட உயர்ந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்
நபிகள் நாயகத்தை அழைத்து சென்ற பயணம் தான் மேராஜுடைய பயணம். இன்னும் சொல்ல போனால் இறுதிக்கு வருகின்றோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாம் அல்லாஹ்வை புகழ்றோம், சொல்லுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் பார்த்திருக்கிறோமா? நபி அவர்கள் மேராஜுடைய பயணம் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம எப்படி அல்லாஹ்வை பார்க்காம தொழுகிறோமோ வணங்கணுமோ அதே மாதிரி தான் நபி அல்லாஹ்வை பார்க்காம தொழுதாங்க வணங்கினாங்கன்னு ஆயிரும். இதை வேற்றுமைப்படுத்த அல்லாஹ் ஆசைப்பட்டான். உலகத்தில் எவருமே நேரடியாக அல்லாஹ்வை பார்த்து புகழ முடியாத மக்கள் இருக்கின்ற பொழுது நாயகமே நீங்கள் அத்தனை நபர்களை விட வேறுபட்டவர்கள், உயர்ந்தவர்கள். எனவே யாருக்கும் கிடைக்காத வாக்கியம். உலகத்தில் எல்லோரும் என்னை புகழ்வார்கள், என்னை பார்க்க முடியாது. ஆனால் உங்களால் மட்டுமே நாயகமே என்னை பார்த்து புகழ முடியும். நபி அல்லாஹ்வை பார்த்து புகழ்ந்தார்கள். இப்படி நேரடியாக அல்லாஹ்வை பார்த்து புகழக்கூடிய வாக்கியத்தை பெற்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இறுதியாக வானமும் பூமியும் உரையாடி கொண்டவர்கள் பெற்றிருப்பார்கள். வானம் பூமியிடத்திலே பேசியது, என்னிடத்திலே உயர்ந்த அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது. பூமி சொன்னது, என்னிடத்திலும் உயர்வான விஷயங்கள் இருக்குது. மக்கா இருக்கிறது, மதினா இருக்கிறது என்று சஹாபாக்கள் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் இறைநேசல் இருக்கின்ற எல்லா செய்திகளையும் பூமி சொன்னது. அப்ப வானம் சொல்கிறது, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. வானம் தன்னுடைய பெருமிதத்தை பூமியிடத்திலே பேச, பூமி தன்னுடைய பெருமிதத்தை வானத்திடத்திலே பேச, ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது. கடைசியா பூமி சொல்லுச்சு, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, முகமது நபி உங்கள்கிட்ட இருக்காரா? முகமது ரசூலுல்லாஹ் உன்னிடத்தில் இருக்கிறாரா? பூமியான என் மீது தானே அவருடைய பாதங்கள் பெறுகிறது. பூமியான என் மீது முகமது ரசூலுல்லாஹுடைய பாதங்கள் பெறுகிறது. உன் மீது நபியின் பாதங்கள் பெற்றிருக்கிறதா? எனவே உன்னை விட நான் தானே சிறந்தவன். வானத்தினால பேச முடியல. அல்லாஹ் ஆசைப்பட்டான், பூமிக்கு ஒரு நியதி, வானத்திற்கு ஒரு நியதியா? பூமிக்கு ஒரு நியதி, வானத்திற்கு ஒரு நியதியா? பூமியின் மீது நபியின் பாதங்கள் பெற்றது போன்று நபியின் பாதங்கள் வானத்தின் மீது பெற வேண்டும் என்று இந்த மேலாத்திரை பயணத்தை அல்லாஹ் கொடுத்தான். சரிசமமாக அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்தான். வானனை கவலைப்படாதே, நபியின் பாதம் உன் மீதும் கொடும், வெட்டது வான மகிழ்ச்சி அடைந்தது என்பது வரலாறு. இப்படி ஏராளமான படிப்பனைகள் சொன்னாலும் ஒரே ஒரு செய்தி மட்டும்தான், ஞாராத்தில் நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பிய தொழுகை. அந்த தொழுகை தான் எல்லா முஸ்லீம்களுக்கும் ஞாராத். அந்த ஞாராதான தொழுகையை நம் வாழ்க்கையில் விடாமல் கடைபிடிக்கின்ற பொழுது, ஏன்னா குரான் அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்லவே இல்லை. குரான் என்னன்னு சொல்ல, தொழுந்து அப்படின்னு சொல்லல, தொழுகையை பேணி நடங்கள். தொழுகையில பேணிக்கை விடாமல் தொழ வேண்டும். வெறுமனை தொழுகை பற்றி சொல்லியிருக்கணும், தொழுங்கன்னு சொல்லிட்டு போகல. தொழுகை நிலைநாட்டுங்கள், நல்லா வாசிக்கணுங்க. தொழுகை நிலைநாட்டுங்கள்னா சந்தோஷமா இருந்தாலும் சொல்லணும், வீட்டுல கல்யாணம் காட்சினாலும் சொல்லணும், வீட்டுல மோசம்னாலும் சொல்லணும். ரெண்டு சமயத்தில் தொழுக போயிடும். கல்யாணம் காட்சி வந்தாலும் தொழுக போயிடும், வீட்டுல ஒரு மோசம் போயிட்டாலும் தொழுக போயிடும். எல்லாமக்களான தொழுகையை நிலைநாட்டுறது. வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் தொழுகை விடாதீங்க, வீட்டுல ஒரு மோசம் நடந்தாலும் தொழுகை விடாதீங்க. காரணம் தொழுகை தான் இந்த முஸ்லிம்களுக்கு மேராஜ். அந்த மேராஜை நாம் வாழும் காலம் எல்லாம் கடைபிடிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் எல்லா விதமான சகல வரக்கத்துகளையும் அல்லாஹ் தந்து வருவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமைச்சுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வபாரிக் வஸல்லிம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வியை போதித்த ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அண்டை வீட்டார்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. மருத்துவமனை செலவுகளை பற்றி எங்களை பாதுகாத்திருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நிரந்தரமாக மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய நோய்களை பற்றி எங்களை பாதுகாத்திருவாயாக. உடல் உறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய நோய்களை பற்றி பாதுகாத்திருவாயாக. உறவுகளெல்லாம் இறந்தோடக்கூடிய நோய்களை பற்றி எங்களை பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதத்திலும் உனக்கு குடிந்த மேன்மக்களாக எங்களை ஆக்கியல் புரிவாயாக. 5 நேரம் விடாமல் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மேலாதிரி புனித இரவிலே உன்னிடத்திலே இருகரம் என்று கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்கள் கரங்களை வெறும் கரங்களாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், இந்த ரஜப் மாசத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ஷாபான் மாசத்திலே பரக்கத்து செய்வாயாக. ரமலானை அடைந்து ரமலானுடைய அத்தனை பாக்கியங்களை பெறக்கூடிய மேன்மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கியம் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ்,
யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஆஜத்துகளை நாட்டங்களை எல்லாம் அங்கீகரிப்பாயாக. எங்கள் உறவுகளில் எங்கள் சொந்த பந்தங்களில் யாரெல்லாம் மருத்துவமனையில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சிபாவை தருவாயாக, பரிபூர்ண சிபாவை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், பள்ளிகளை விட்டு தூரமாகக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்திருவாயாக. வீடுகளிலே முடங்கிவிடக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்திருவாயாக. வீடுகளிலே முடங்கிவிடக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்திருவாயாக. பள்ளியுடைய தொடர்பை எல்லா ஆண்களுக்கும் நசீபாக்குவாயாக. தொழுகையுடைய பேறுகளை எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்கள் மாநிலங்களை, எங்கள் சந்ததிகளை, எங்கள் பேரப்பிள்ளைகளை அல்ல ஆரோக்கியமான வாழ்ந்தவர்களுக்கு நசீபாக்குவாயாக. எதிர்கால சந்ததிகளை சாலிகான சந்ததிகளாக ஆக்கில் புரிவாயாக. குர்ஆனுடைய தொடர்பை நசீபாக்குவாயாக. ரமலானிலே தராவி சொல்லக்கூடிய வாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய வாக்கியத்தையும் விடாமல் குர்ஆன் ஓதக்கூடிய வாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தாலும் பள்ளப்பட்டியிலே துயில் கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ், முஸ்தபா சாஹிப் வலியுல்லாஹ், குத்புதீன் பாபா வலியுல்லாஹ் மற்றும் எல்லா இறை நேசர்களின் பரக்கத்தாலும் இந்த துஆவை அங்கீகரிப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். பிஜாஹி சய்யிதினா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم